அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. ஆனந்த நிலையத்திலிருந்து புறப்பட்ட சௌமினி காரை மிகவும் விரைவாக நகரின் கடைத்தெருவு வழியே செலுத்திக் கொண்டு சென்றாள். வெளியே செல்லும் போதெல்லாம் நிழல் போல் பின்தொடரும் ஜெகதீசன் அன்று அவளுடன் வராதிருந்தது அவளுக்கு ஓரளவு மன நிம்மதியை அளித்தது. என்றாலும் சஞ்சலத்திலே தவித்த அவளது உள்ளம் உலையினிட்ட கொதி நீரென தத்தளித்துக் கொண்டிருந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக அந்த ஊரில் காரும் கையுமாக திரிந்து கொண்டிருந்த அவளுக்கு நகரத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் மனப்பாடமாக இருந்தன. எனினும் அன்று அவள் இருந்த மனநிலையில் மிகவும் பழக்கமான தெருக்கள் கூட புதியவை போல் மனதுக்குள் குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தன. விவரிக்க இயலாத ஒருவித பயங்கர உணர்ச்சியில் உந்தப்பட்டவளாக இருளப்பன் தெரு எங்கே இருக்கிறதென தேடிக்கொண்டு கடைத்தெருவிலும் பல முக்கிய வீதிகளிலும் பல முறை காரில் பவனி வந்து கொண்டிருந்தாள். அப்படியும் இப்படியுமாக தானே அலைந்து தேடி முடிவில் ஒருவாறு இடத்தை கண்டுபிடித்து விட்டாள். ஊருக்கு முடிவில் இருந்த சிறிய தெருவின் குறுக்கே சென்ற ஒரு சிறு சந்திற்குள் காரை மெல்ல திருப்பினாள். முடிவின்றி மொட்டையாக நின்றுவிட்ட அந்த குறுகிய சந்தில் இரு பக்கத்திலும் தெரு சாக்கடைகள் திறந்த வண்ணம் ஓடிக்கொண்டிருந்தன. சந்திற்குள் நுழைகிறவர்களை திக்கு முக்காடச் செய்யும் அளவிற்கு மிகவும் கடுமையாக வீசிக்கொண்டிருந்தது சாக்கடையில் நின்று எழுந்த துர்நாற்றம். அஸ்தமித்து சிறிது நேரமே சென்றிருந்த போதிலும் இருளப்பன் தெரு பெயருக்கேற்ப இருள்மயமாகவே இருந்தது. பற்கள் சில இழந்த கிழவர் வாயைப் போல் இங்கும் அங்கும் இடிந்து பாழாகி கிடந்த வீடுகளின் இடையிடையே 2 ஓட்டு வீடுகள் மட்டும் தென்பட்டன. அவைகளின் வாயில் புறத்தில் எரிந்து கொண்டிருந்த விளக்குகளுடன் தெருவின் முகப்பிலே எரிந்த தெருவின் முனிசிபாலிட்டி யாரின் மின்சார விளக்கும் அழுது வடிந்து கொண்டிருந்தது. இத்தனை அலங்கோலமாக இருந்த தெருவின் முடிவில் நின்ற பழைய மாடி கட்டிடத்தின் முன்பாக வண்டியை நிறுத்திவிட்டு சந்தேகத்துடன் தலையை நீட்டி வெளியே எட்டி பார்த்தாள் சௌமினி. ஹோட்டல் டில்பஹார் என்ற பெயர் தாங்கிய பலகை காற்றுக்கும் மழைக்கும் சில எழுத்துக்களை பலி கொடுத்துவிட்டு, இதை ஹோட்டல் என்று சொல்லக்கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொல்வது போல் தொங்கிக் கொண்டிருந்தது. வாசல் அருகே கிடந்த ஒரு குப்பை தொட்டியில் எச்சில் இலைகள் நிறைந்து வழிந்து சுற்றிலும் பறந்து கிடந்தன. அங்கே மொய்த்து கொண்டிருந்த கொசுக்களின் ரீங்காரம் காது செவிடாகிவிடும் போல் ஒலித்து கொண்டிருந்தது. அருகில் வாளை சுருட்டி கொண்டு அரைக்கண் தூக்கத்திலே மோன நிலையில் கிடந்த ஒரு நாய் கார் வந்த சத்தத்தை கேட்டு காதை நிமிர்த்தி கொண்டு தலையை தூக்கி எட்டி பார்த்து எச்சில் இலைதானோ என ஒரு கணம் ஏமாந்து விட்டது. அடச்சி, நீயா என்கிற பாவனையில் காரில் இருந்து இறங்கிய சௌமினியை விரைத்து நோக்கிவிட்டு மறுபடியும் அது கண்களை மூடிக்கொண்டு உணவிற்காக தவம் செய்ய தொடங்கியது. சுற்றுமுற்றும் கவனித்தாள் சௌமினி. இருள் மண்டி கிடந்த அந்த சந்தில் ஜனப்புழக்கம் அதிகமாக இருக்கவில்லை. தெருவில் சென்ற 2 மனிதரும் அவளுக்கு தெரிந்தவர்களாக இருக்கவில்லை. எனினும் முகத்தின் பெரும் பகுதியை மறைக்க உதவியாக கையுடன் கொண்டு வந்த கருப்பு கண்ணாடியை அணிந்து கொண்டாள். பையில் இருந்த சைனா பட்டு கைக்குட்டியை எடுத்து மடித்து தலை மீது குளிருக்கு மஃப்ளர் கட்டுவது போல் கட்டிக்கொண்டு காரின் கதவை பூட்டினாள். பதைபதைக்கும் நெஞ்சுடன் மெல்ல ஹோட்டலுக்குள் நுழைந்தாள். குறுகலாக இருந்த சிறு ரேழியை தாண்டி மிகவும் விஸ்தாரமாக காணப்பட்டதொரு அறைக்குள் நுழைந்தாள். அதனால் பெரும்பாலான மேஜைகளும் நாற்காலிகளும் காலியாக கிடந்தன. ஜன்னல் ஓரமாக கிடந்த 2 மேஜைகளை சுற்றி சிலர் உட்கார்ந்திருந்தனர். சாப்பிட்டு வெகு நேரமாகியும் வம்பு கச்சேரியில் இறங்கியிருந்த வெள்ளைக்கல் கடுக்கனும் கையில் தங்க கடிகாரச் சங்கிலியும் முகத்திலே கட்டு மீசையுமாக தென்பட்ட ஆசாமி ஒருத்தர் உள்ளே வந்த சௌமினியை கவனித்து விட்டார். மேலும் கீழும் முறைத்து பார்த்துவிட்டு தன் சிநேகிதர்கள் பக்கம் திரும்பி அடிக்குரலில் அவர் ஏதோ சொன்னார். கட்டிடமே இடிந்து விழும் போல் சிரித்த அவரது நண்பர்கள் அவளை தின்று விடுகிறவர்கள் போல ஏக காலத்தில் தங்கள் திருஷ்டியை அவள் பக்கம் திருப்பினர். அவமானத்தினால் உடல் குன்றி போன சௌமினி இதை கண்டும் காணாதவள் போல் அறையின் மறுகொடியில் பெட்டி அருகில் அமர்ந்த முதலாளியின் பக்கம் விரைந்தாள். கைப்பையை திறந்து முன்னதாகவே பெயரையும் முகவரியையும் எழுதி வைத்திருந்த ஒரு காகித துண்டை அவர் முன்னால் போட்டாள்.
சினிமா பத்திரிகை ஒன்றில் மிகவும் மும்முரமாக கவனத்தை செலுத்தி கொண்டிருந்த முதலாளி திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தார். இது மாதிரியான கருப்பு கண்ணாடி கட்டழகிகள் தனிக்கட்டையான ஆண் அழகர்களை தேடிக்கொண்டு அங்கே வருவது சகஜமானதொரு சம்பவம். ஆதலால் அவருக்கு அவளை கண்டு வியப்பு ஏற்படவில்லை. காகித துண்டை எடுத்து படித்துவிட்டு மேஜை மேலிருந்த மணியை அடித்தார். பையா, 30ஆம் நம்பர் அறைக்கு அழைத்து போய் இவர்களை என்று உத்தரவிட்டுவிட்டு மறுபடியும் சினிமா பத்திரிகையை கையில் எடுத்து கொண்டார். சரியாக பெருக்கி சுத்தம் செய்யாது தூசியும் தும்புமாக இருந்த மாடிப்படிகளை கடந்து பையனை பின்தொடர்ந்து மேலே சென்றாள் சௌமினி. மிகவும் குறுகலான வராந்தாவையொட்டி அமைந்திருந்த பல அறைகள் விரைவில் தாண்டி 30ஆம் நம்பர் அரைவாசல் முன்னால் வந்து பையன் இதுதான் அம்மா என்று கூறிவிட்டு வேகமாக பின்வழியே சென்று மறைந்து விட்டான். 2 அறைகளை தவிர மற்ற அறைகள் யாவும் பூட்டப்பட்டு கிடந்தன. வராந்தாவில் எரிந்து கொண்டிருந்த மின்சார விளக்கின் வெளிச்சம் மிகவும் மங்கலாக இருந்த போதிலும் சுண்ணாம்பு பூச்சி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன என்பதை அழுக்கு மண்டி கிடந்த சுவர்கள் அறிவுறுத்தின. காலையிலிருந்து கவனித்து பெருக்காது பையன் அசட்டையாக இருந்ததனால் காகித துண்டுகளும் வாழைப்பழத்தோள்களும் தரை மீது சுவர் ஓரமாக குவிந்து கிடந்தன. இவற்றையெல்லாம் கவனித்துவிட்ட சௌமினி அருவருப்புடன் உடலை சிலிர்த்து கொண்டாள். பையன் குறிப்பிட்ட அறையின் முன்னால் வந்து மெல்ல கதவை விரல்களால் தட்டினாள். ஹோட்டலின் தோற்றமும் சூழ்நிலையும் அவளுக்கு ஒருவித அச்சத்தை உண்டாக்கவே குழப்பத்துடன் சுற்றுமுற்றும் சந்தேகமாக பார்த்து கொண்டு நின்றாள். அவள் இருதயம் பயத்திலே வேகமாக அடித்து கொண்டது. கதவை திறந்து கொண்டு கம்பீரமாக வெளியே வந்து நின்றான் சுவாமிநாதன். அவனுடன் போட்டியிடுவது போல் சிகரெட்டின் புகை குப்பென்று அவனுக்கு முன்னால் வந்து வெளியே நின்றது. கட்டாயம் சொன்ன நேரத்திற்கு வந்து விடுவீர்கள் என்று எனக்கு தெரியும். வாருங்கள் உள்ளே. இங்கே யாரும் இல்லை. பக்கத்து அறைகளில் எல்லாம் காலி. மேல் மாடியில் மட்டும் 2 அறைகளில் யாரோ 2 தம்பதிகள் தங்கியிருக்கிறார்கள். தற்சமயம் அவர்கள் சினிமா பார்க்க போயிருக்கிறார்கள். அதனால் தாராளமாக மனம் விட்டு பேசலாம் என்றான். அவனது கிராப்பையும் பட்டு ஜிப்பாவையும் ஓரக்கண்ணால் ஆராய்ந்துவிட்டு ஆத்திரத்துடன் அவனை தொடர்ந்து அறைக்குள் சென்றாள். குப்பென்று சிகரெட்டின் நாற்றம் முகத்தில் வீசவே முகத்தை சுளித்தாள் சௌமினி அருவருப்புடன். உங்களுக்கு சிகரெட்டின் மனம் ஒத்துக்கொள்ளாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு என்னவோ இந்த அரிய மருந்து இல்லாவிடில் சிந்தனை ஓட மறுக்கிறது. அதுவும் தற்சமயம் சங்கிலி போல் தொடர்ந்து புகைக்கும் ஒரு துர்வழக்கம் என்னை தொற்றிக் கொண்டிருக்கிறது. மன்னிக்கவும் என்று அமுத்தலாக கூறினான். தனக்குள் பொங்கி புரண்ட சினத்தை அடக்கிக் கொண்டு சௌமினி வறட்சியாக புன்முறுவலித்தாள். ஊரான் வீட்டு நெய்யே என் பெண்டாட்டி கையே என்பது உன் தொழிலாயிற்றே. வாங்கி கொடுப்பவர்கள் இருந்தால் நீ சங்கிலி போலும் புகைப்பாய், சரடு போலும் திரிப்பாய் கதைகளை என்று ஏளனமாக சொல்லிவிட்டு பிரம்பு நாற்காலி ஒன்றில் அமர்ந்தாள். உங்கள் தோற்றம்தான் அன்று கண்ட மேனிக்கு அழிவு இல்லை என்பது போல சகா இளமையுடன் இருக்கிறீர்களே என்று பிரமித்து போனான். உங்கள் குணமும் அப்படியே சற்றும் மாறாது இருக்கின்றதே. அதே கோபம், அதே ஒரு ஆர்ப்பாட்டம். அடடா, என்ன விந்தை என்று பரிகாசமாக பேசிவிட்டு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு எதிரே ஆசனத்தில் இருமப்பாக வந்து உட்கார்ந்து கொண்டான். உன் பூர்வ பீடிகைகள், பரிகாசங்கள் இவைகள் எல்லாம் போதும், நிறுத்திக்கொள். என்னை இங்கே வரவழைத்த நோக்கம் என்ன? உதவி உதவி என்று ஒவ்வொரு காகிதத்திலும் எழுதி என்னை தொந்தரவு செய்யாதே. என்ன அது என விரைவில் சொல்லித் தொலை. இங்கே அதிக நேரம் தங்கி உன்னுடன் வார்த்தையாடி கொண்டிருக்க எனக்கு பொழுது இல்லை. மேலும் இது மாதிரியான இடங்களுக்கு விஜயம் செய்வது எங்கள் கௌரவத்திற்கு பொருத்தமற்ற காரியம் என்றால் கோபத்துடன் அதட்டலாக.